குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிஜிடிஆர்பி கொஷின் பேப்பரில் கேட்ட ஒரு கொஷின் அல்ஜிப்ராலேருந்து. இஃப் ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 11 ஸ்கொயர் இன்ட்டு 13 ஸ்கொயர் தென் ஆப்ஷன் ஏ ஜி ஹேஸ் 11 சைலோ சப் குரூப், ஆப்ஷன் பி ஜி ஹேஸ் 13 சைலோ சப் குரூப், ஆப்ஷன் சி ஜி ஹேஸ் 11 சைலோ சப் குரூப் அண்ட் has 13 silo subgroup. Option D, G has 11 silo subgroup and 13 silo subgroup which are normal in G. சரியா? இப்போ நம்ம இதில் வந்து என்ன பார்க்கணுன்னா ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 11 ஸ்கொயர் இன்ட்டு 13 ஸ்கொயர்னு கொடுத்துருக்கு. இப்போ ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 11 சைலோ சப் குரூப் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத, 13 சைலோ சப் குரூப் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம வந்து இதுக்கு ஷார்ட்கட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து 11 சைலோ சப் குரூப் எத்தனை இருக்குங்கிறதுக்காக நமக்கு தெரியும் ஃபார்முலா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் நம்பர் ஆஃப் பி சைலோ சப் குரூப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 1 + kp. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா நம்பர் ஆஃப் 11 சைலோ சப் குரூப். இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா 1 + அந்த பி இருக்கிற இடத்துல நம்ம இப்போ 11 போட்டோம்னா 11k டிவைட்ஸ் 11 ஸ்கொயர் இன்ட்டு 13 ஸ்கொயர். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 11k, அப்போது 11k வந்து 1 + இருக்கிறதுனால இது எதை டிவைட் பண்ணால் 11 ஸ்கொயர் டிவைட் பண்ணாது. அப்போ எது தான் டிவைட் பண்ணோம்னா 13 ஸ்கொயர் தான் டிவைட் பண்ணும். 1 + 7k 11k டிவைட்ஸ் 13 ஸ்கொயர். அடுத்தது இப்போ நான் கேக்கு நான் 1 போட்டேன்னா என்ன ஆகும், இங்கே 1 + 11 12 ஆகும். அப்போ 12 வந்து 13 ஸ்கொயரை டிவைட் பண்ணாது. இப்போ நான் அடுத்து எது தான் போட்டு ஆகணும், 0 தான் போட்டாகணும். ஸோ கேக்கு நான் 0 தான் கொடுக்கணும். கேக்கு 0 கொடுத்தா 1 + 11k, that is 1 + 11 into 0, so that is 1. ஸோ அப்போ நமக்கு வந்து ஒரு 11 சைலோ சப் குரூப் ஒன்று இருக்குது. இப்போ 1 இருந்தால் நம்ம என்ன சொல்லலாம், விச் ஆர் நார்மல் இன் ஜி அப்படின்ட்டு ஒரு தியரம் இருக்குது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்து 13 சைலோ சப் குரூப் எத்தனை இருக்குங்கிறத அடுத்து செக் பண்ணும். இதே மாதிரி அதுவும் செக் பண்ணலாம். ஸோ நம்பர் ஆஃப் 13 சைலோ சப் குரூப் 1 + 13k டிவைட்ஸ் 11 ஸ்கொயர் இன்ட்டு 13 ஸ்கொயர். ஸோ அங்கே அது சொன்னால் அதே இதுதான். 1 + 13k வந்து எதை டிவைட் பண்ணாதுன்னா 13 ஸ்கொயர் டிவைட் பண்ணாது. அப்போ இதுதான் டிவைட் பண்ணணும், 11 ஸ்கொயர் தான் டிவைட் பண்ணணும். ஸோ 1 + 13k டிவைட்ஸ் 11 ஸ்கொயர், இட் இஸ் 1 + 13k டிவைட்ஸ் 121. இப்போ நான் வந்து கேக்கு 1 கொடுத்தேன்னா இங்கே வந்து நான் 14 வந்து டஸ் நாட் டிவைட் 121. ஸோ அப்போ கேக்கு நான் என்ன கொடுத்தாகணும், 0 தான் கொடுத்தாங்க. அப்போ கேக்கு நான் 0 கொடுத்தேன்னா 1 + 13k, ஸோ தட் இஸ் 1 + 13 into 0. ஸோ நமக்கு என்ன கிடைக்குன்னா 1, அதாவது 13 சைலோ சப் குரூப்பு நமக்கு 1 இருக்குது. விச் ஆர் நம்ம 1 இருந்தால் நார்மல் நம்ம சொல்லிக்கலாம், விச் ஆர் நார்மல் இன் ஜி. ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜி ஹேஸ் 1 சைலோ சப் குரூப் இருக்குது. பட் அதை தாண்டி நமக்கு என்ன இருக்குது, 1 சைலோ சப் குரூப் விச் ஆர் நார்மல் இன் ஜி. எல்லாமே ஈக்குவல் தான். பட் ஆனால் அதை விட ஆக்குரேட்டாக எதுதான்